அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா, the optical fiber basic concepts. So, what are the basics in the optical fibers ன்னு பார்க்க போறோம். So, what do you mean by the optical fibers? நம்ம இப்போ நிறைய கம்யூனிகேஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, எது வழியா பண்றோம்னா, யூசிங் த லைட்ஸ். அந்த லைட் வழியா நம்மளுடைய தேவைப்படுற இன்ஃபர்மேஷன் we are converting into frequency, intensity of the light or the electrical signal. Then we are sending from the one place to another place. Then we are retrieving back it, and then we are analyzing. ஈவன் நம்ம ஒரு ஃபோன் பண்ணாலும் சரி, இல்லை ஏதாவது ஒரு மெசேஜ் அனுப்பினாலும் சரி, மெயில் அனுப்பினாலும் சரி, அது எப்படி கன்வெர்ட் ஆகுதுன்னா எலக்ட்ரிக்கல் சிக்னலாக கன்வெர்ட் ஆகி ஃபைனலாக நமக்கு ஆப்டிக்கல் சிக்னலாக கன்வெர்ட் ஆகுது. திரும்ப வந்து அது எலக்ட்ரிக்கல் சிக்னலாக கன்வெர்ட் ஆகுது. அதான் அதனுடைய ப்ராசஸ். பட் இதை ஏர் வழியாக பண்ணனா என்ன பிரச்சனை வரும்னா, ஏரில் நிறைய மாலிகுல்ஸ் இருக்கிறதால அதில் அது மாய்ஸ்டர்ஸ், ரெயின் ஆர் க்ளவுடி சீசனில் உங்களுக்கு என்னென்னா இட் வில் பி அஃபெக்டட் த சென்டிங் இன்ஃபர்மேஷன். ஸோ நம்ம எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் அனுப்பினாலும் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஒரு பிளேஸ்லேருந்து அனதர் பிளேஸ்க்கு அனுப்பும்போது ரெய்னி சீசனில் கிளியராக போய் சேராது. ஏன்னா நிறைய காரணிகள் இருக்குது அதை அஃபெக்ட் பண்ண. இதே ஒரு ஆப்டிக்கல் ஃபைபர் வழியாக நம்ம வந்து சென்ட் பண்ணால் அது என்னென்னா வாட் எவர் இஃப் த இன்ஃபர்மேஷன் வி ஆர் கிவன் inside the optical fiber in the form of light, it will just conduct without any losses. Then it will give to the other side of the receiver side or other side of the optical fiber. அப்புறம் நம்ம கொடுக்குற இன்ஃபர்மேஷன் என்ன ஆகும்னா எந்த ஒரு லாஸும் இல்லாத another side of the optical fiberல போய் சேர்றதுக்கு நம்ம எதை யூஸ் பண்ணுறோம்னா the optical fibers யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனுடைய பேசிக்ஸாக இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஒரு ஆப்டிக்கல் ஃபைபர்னா யூஸ்வலாக என்ன பார்த்தோன்னா இட் இஸ் கன்சிஸ்ட் ஆஃப் 3 லேயர். ஃபஸ்ட்டு என்னென்னா உங்களுக்கு வந்து ஒரு இன்னர் கிளாஸு இல்லைன்னா இது பிளாஸ்டிக்கால் மேடப்பாக இருக்கும். என்னுடைய ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் எப்படின்னா இன்னர் லேயர் இருக்கும். என்னுடைய ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் எப்படின்னா ரொம்ப ஹையாக இருக்கும். ஸோ ஜஸ்ட் ஐ drawn this inner layer like that. Refractive index, you can take this refractive index will be N1. This refractive index is high material. It can be made up of glass or plastic. அது எப்படின்னா ஒரு ஒயர் மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட் அதை சுற்றி என்னன்னா ஒரு லேயர் இருக்கும். அது டிஃப்ரெண்ட் கலரில் வரைஞ்சிக்கலாம். அதுவும் பார்த்தீங்கன்னா கிளாஸால் தான் மேடப் ஆஃப் ஆகிருக்கும். கிளாஸ் ஆர் பிளாஸ்டிக். இதை சுற்றி நான் அது கொஞ்சம் தெளிவாக வரைஞ்சிக்கிறேன். ஏன்னா அது ஸோ அந்த இதனுடைய இந்த லேயரோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து என்னென்னா இட் வில் பி N2. திஸ் லேயர் ஆல்சோ இட்ஸ் மேட் அப் ஆஃப் கிளாஸ் ஆர் பிளாஸ்டிக்ஸ். அதுக்கு இது வந்து ஒரு லேயர். ஸோ உங்களுக்கு இது கண்டினியூ ஆகும். நெக்ஸ்ட் அதுக்கு மேலே என்னென்னா ஒரு ப்ரொடெக்டிங் லேயர் இருக்கும். இந்த லேயர் 2 லேயரை அஃபெக்ட் பண்ணாத லேயர். அந்த லேயர் தான் என்னென்னா பாலியூரேத்தின் இல்லைனா ஏதாவது பிளாஸ்டிக்கில் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு மேலே ஒரு லேயர். இது ரெண்டுத்தையும் பாதுகாக்கிறதுக்கான அந்த 3rd லேயர். ஜஸ்ட் இதுதான் என்னன்னு சொன்னால் இந்த பாலியூரேத்தின். layer or the top layer. ஜென்ரலாக இதில் the center layer, the high refractive index, அந்த லேயர் ஆஃப் த ஆப்டிக்கல் ஃபைபர் அது எப்படின்னா சிலிண்ட்ரிக்கல் ஆப்டிக்கல் ஃபைபர். அது அதோடைய லென்த்தை ஃபுல்லாக எக்ஸ்டெண்ட் ஆகும். அந்த சென்டர் லேயர் தான் என்னென்னு சொன்னால் த கோர். இந்த ஃபஸ்ட் இதை வந்து என்னென்னு சொன்னால் த கோர். inside this thickest layer, that high refractive index layer கோர்னு சொல்லுவோம். அதை சுற்றி இருக்க அந்த செகண்ட் லேயர் ஆஃப் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் N2 அது என்னன்னு சொன்னால் கிளாடிங். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவுட்டர் லேயர் என்னன்னு சொன்னால் இட்ஸ் ஜஸ்ட் ப்ரொடக்டிவ் லேயர். இது ரெண்டுத்தையும் பாதுகாக்கிறது தான் இதை ப்ரொடக்டிவ் லேயர். ஸோ அப்படின்னா ஒரு ஆப்டிக்கல் ஃபைபர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன செய்யணும், கோர் இருக்கும். That's the center layer. Of high refractive index.
இதுக்கு ரீசன் இருக்குது, நான் சொல்கிறேன் ஏன் இது ஹை ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸாக இருக்கணும்னு சொல்லிட்டு. ஹை ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸில் of n1. இது வந்து எதனால் மேடப் ஆகிருக்குன்னா, it can be made up of glass or plastic. Next layer பார்த்தீங்கன்னா the second layer cladding. So cladding layer இருக்கும். அந்த cladding layer it's the surrounding or surrounds the core layer of refracting index n2, refractive index n2, that refractive index n2 is less than n1. அதாவது கோர் லேயரை விட அதனுடைய refractive index எப்படின்னா கம்மியாக இருக்கும், less dense layer. அதுக்கான ரீசன் என்னன்னா என்ன கொஞ்சம் நேரத்தில் பார்ப்போம். இதுவும் பார்த்தீங்கன்னா இட்ஸ் மேட் அப் ஆஃப் கிளாஸ் ஆர் த plastic. The last layer, it's a protective layer. This protective layer எதுக்குன்னா it will be used to protect the from the outside ஏதாவது ப்ரெஷரோ இல்லை வேறு ஏதாவது மாய்ஸ்டர் இருக்கணும், இதை வந்து ஜஸ்ட் ப்ரொடெக்ட் பண்ண இந்த ரெண்டு லேயரும். So this is called the protective layer. It just used to for the protect the two layer. இதில் இருந்துன்னா from the moisture and etc. There are several factors. ஹீட் இருக்கும், இல்லைனா சரௌண்டிங்கில் ஏர் மாலிகூல்ஸ் நிறைய இருக்கும். அது ரெண்டு லேயர் ப்ரொடெக்ட் பண்ணதுக்கு தான் இதை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மெயின் பார்ட்ஸ், இந்த 3 பார்ட்ஸ் சேர்ந்தது தான் நம்ம என்னென்னு சொல்லணும், இட்ஸ் கால்டு ஆப்டிக்கல் ஃபைபர்ஸ் சொல்கிறோம். இப்போ இதனுடைய பேசிக் பிரின்சிபல் என்ன, இந்த ஆப்டிக்கல் ஃபைபரோட பேசிக் பிரின்சிபல் என்னன்னு கேட்கலாம். ஸோ ஜஸ்ட் பேசிக் பிரின்சிபல் of optical fiber. இது என்னன்னு கேட்கலாம். இதனுடைய பேசிக் பிரின்சிபல் என்னன்னா, it will follow the total internal reflection. Optical fiber பேசிக் பிரின்சிபல் is total internal reflection. ஏன்னா optical fiber நான் introductory சொன்னேன், it will just carry the signal, the light signal. அப்படின்னா நமக்கு என்னன்னா ரிஃப்ராக்ட் ஆகி வெளியில் போயிடுச்சுன்னா we will miss the information. It will be huge loss. அப்படின்னா என்ன செய்யணும், it will get internally reflected back inside the core. அப்படின்னா நம்ம அனுப்புகிற லைட்டு இதுக்குள்ளாரே இருக்கணும்னா அந்த கோருக்குள்ளாரே கிளாடிங் கூட போகக்கூடாது, கிளாடிங்கை தாண்டி வெளியில் போகக்கூடாது, உள்ளாரே நமக்கு டோட்டலாக ரிஃப்ளெக்ட் ஆகி இன்னும் லைட்டு நாம் இப்போ ஒயர் இப்படி பெண்ட் ஆனால் அந்த லைட்டும் பெண்ட் ஆகணும். ஸோ அப்புறம் நம்ம அந்த ஒயர், அந்த ஆப்டிக்கல் ஃபைபர் எப்படிலாம் பெண்ட் பண்ணி கொண்டு போகணுமோ அந்த மாதிரி அதுவும் பெண்ட் பண்ணி போகணும். எப்படி போகணும்னா டோட்டலி இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன், திரும்ப உள்ளாரே ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு போயிட்டுருக்கணும். அந்த ப்ராசஸ் தான் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன். இது எப்படி நடக்குது அப்படின்னு இப்போ பார்க்கலாம். நம்ம என்ன செய்யறோம்னா, நம்ம இன்டர்ஃபேஸ் பட்வீன் இந்த 2 லேயர், அதாவது கோருக்கும் கிளாடிங்க்கும் உள்ள இன்டர்ஃபேஸ் எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் உங்களுக்கு என்னென்னா இந்த கோர், அதாவது இப்படி இருக்கும். நான் வந்து அதை இதான் கோருன்னு வச்சுங்க, இதை கொஞ்சம் பெருசாக ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ திஸ் இஸ் அ கோர், இட்ஸ் அ சிலிண்ட்ரிக்கல் கோர். கிளாடிங் இங்கே மேலே வரைஞ்சிக்கிங்க. கிளாடிங் வந்து நான் போட்டு காமிக்கல, ஜஸ்ட் ஒரு லைன் மட்டும் வரைஞ்சிருக்கேன். திஸ் இஸ் லேயர், இட்ஸ் கால்ட் கிளாடிங். இது கொஞ்சம் பெருசாக ட்ரா பண்ணியிருக்கேன், கிளாடிங். ஸோ இது வரையும் வரும்னு வச்சுங்க. இப்போது இதனுடைய ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த கோர் என்னன்னு சொன்னால் n1, ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த கிளாடிங் n2. இது எந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணால் n1 இஸ் கிரேட்டர் தென் n2. இதுதான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கண்டிஷன். இப்போது நான் ஒரு லைட்டை வந்து சென்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. யூ கேன் டேக் ஒன் ஆஃப் த லைட், மேபி யூ கேன் சூஸ் ரெட் கலர். இட்ஸ் பெஸ்ட் சூஸ் ரெட் கலர். நான் என்ன செய்கிறேன்னா,
ரெண்டுத்துக்கும் நார்மல், அதாவது இந்த கிளாடிங்க்கும் கோருக்கும் ஒரு நார்மல் ட்ரா பண்ணுறேன். ஜஸ்ட் யூ டு புட் த நார்மல் மீன்ஸ் ஒரு பர்பண்டிகுலர் லைன். எவ்வளோ மெஷர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 90 டிகிரி இருக்கணும். அந்த லேயருக்கும் அந்த லைனுக்கும் ஒரு 90 டிகிரி. சப்போஸ் நான் அனுப்புகிற லைட் என்னன்னா இங்கேருந்து ஒரு லைட்டை அனுப்புகிறேன். இங்கேருந்து லைட்டை அனுப்பும்போது இது என்ன செய்யணும், இந்த இன்டர்ஃபேஸ் இடையில படும்போது என்னன்னா நான் ட்ரா பண்ணியிருக்க லைனில் அந்த ரே படுதுன்னு வச்சுக்கிங்க. அந்த ட்ரா பண்ணியிருக்க பர்பண்டிகுலர் லைனில் அந்த ஜாயிண்டில் இன்டர்ஃபேஸ்னால் இட்ஸ் இன்டர்ஃபேஸ் பிட்வீன் த கோர் கிளாடிங், கோருக்கும் கிளாடிங்க்கும் காமனான சர்ஃபேஸாக இன்டர்ஃபேஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ அதுதான் இங்கே காட்டியிருக்கேன். ஸோ அந்த இன்டர்ஃபேஸ் இடையில படுது, நான் ட்ரா பண்ணியிருக்க பர்பண்டிகுலர் படுதுன்னு வச்சுங்க. ஸோ இட் வில் எக்ஸ்பீரியன்ஸ் அ 2 ப்ராசஸ். என்னென்ன ப்ராசஸாக, there is a partially it will be get reflected, partially it will be transmitted or refracted. எப்படி இருக்குன்னா இந்த ரிஃப்ராக்டட் இப்படி இருக்கும் ரிஃப்ராக்ஷன். இதில் வந்து இன்சிடென்ட் ஆங்கிள் எது சொல்லுவோம்னா, this is a theta I, the angle between the perpendicular to the incident ray, that is a theta I ன்னு சொல்லுவோம். the refracted angle என்னன்னா the angle between the perpendicular to the refracted ray, that is a refracted angle. இதில் என்னன்னா இந்த ரிஃப்ராக்ட் ஆகிற ஆங்கிள் என்ன ஆகும், ரிஃப்ராக்ட் ஆகிற ரே என்ன ஆகுனா இட் வில் பி பெண்ட் அவுட்வர்ட் ஃப்ரம் த நார்மல். அதாவது நம்ம டென்சர் மீடியத்துலேருந்து ரேரர் மீடியத்தை நோக்கி ரிஃப்ராக்ட் ஆகிடுச்சுன்னா ஒரு நார்மலுக்கு அவே ஃப்ரம் த நார்மல். அதாவது இந்த ஆங்கிள் வந்து சின்னதாக, இது வந்து டீட்டா ஐன்னு இருந்தால், டீட்டா ஆர் இருந்ததுன்னா இட்ஸ் கிரேட்டர் தன் டீட்டா ஐ. இது வந்து இட் வில் பெண்ட் ஃப்ரம் அவே ஃப்ரம் த நார்மல். அப்போ உங்களுக்கு என்ன ஆகுனா இந்த டீட்டா இங்கே ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகணும், த டீட்டா ஐ இஸ் லெஸ் தென் டீட்டா ஆர். எப்போனா என்னுடைய லைட் ரே டென்சர் மீடியத்துலேருந்து, அதாவது ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் N1, திஸ் இஸ் அ டென்சர் மீடியம். ஸோ திஸ் இஸ் அ டென்சர் மீடியம், N1 ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்லேருந்து ரேரர் மீடியத்துக்கு போச்சுன்னா, அந்த கிளாடிங் N2 ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் போச்சுன்னா இட் வில் ஜஸ்ட் பெண்ட். இங்கே இன்னும் ஒரு இதில் அதை ட்ரா பண்ணணும்னா இங்கே வேறு ஒரு டயக்ராமை கட்டுறேன். சப்போஸ் இந்த ரே இங்கே இப்போ எப்படி ஃபாலோ ஆகுதுன்னு வச்சுங்க, இது வந்து இப்போ டீட்டா ஐன்னு வச்சுங்க, எப்படி பெண்ட் ஆகுனா இட் வில் ஜஸ்ட் பெண்ட் அவே ஃப்ரம் த நார்மல். திஸ் இஸ் a theta r and நியூ ரே theta r. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பெண்ட் ஆகும். இந்த ரெட் கலர் லைனில் மறந்துருக்கேன், ஜஸ்ட் நான் ப்ளூ கலர் லைனில் அழகாக காமிச்சிருக்கேன். உங்களுக்கு என்ன ஆகுனா அந்த டீட்டா ஐ ஸ்மாலாக இருக்கும். ரிஃப்ராக்ட் ஆகும்போது அண்டர் இன்டர்ஃபேஸில், ஏன்னா டென்சர் மீடியத்துலேருந்து ரேரர் மீடியத்துக்கு போகிறதால இட் வில் பெண்ட் அட் லார்ஜ் ஆங்கிள் இன் த ரேரர் மீடியம். இதுதான் நம்ம என்னென்னா த ஆப்டிக்கல் லைட்டை இந்த அப்சர்வேஷன் தான் நம்ம பார்த்துருப்போம். ஈவன் நீங்கள் ஒரு டார்ச் லைட்டை கூட வச்சு அடித்து தண்ணியில் வச்சு அடித்து செக் பண்ணலாம். ரேரர்லேருந்து டென்சரில் போனால் இட் வில் பெண்ட் டுவர்ட்ஸ் அ நார்மல். அதே டென்சர்லேருந்து ரேரருக்கு வந்துச்சுன்னா இட் வில் பெண்ட் அவே ஃப்ரம் த நார்மல். அதான் நீங்கள் ப்ளஸ் லெவல் ரே ஆப்டிக்ஸில் படிச்சிருப்பீங்க. இப்போது வாட் யூ மீன் பை த டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் இதில் நீங்கள் கேட்கலாம். நான் இது இப்போ ஆப்டிக்கல் இதுக்குள்ளார நம்ம என்ன செய்யறோம்னா ஒரு இந்த இன்டர்ஃபேஸ் மட்டும் எடுத்துக்கலாம், ஏன்னா இதில் கொஞ்சம் ஸ்பேஸ் பத்தல. ஸோ யூ கேன் டேக் த இன்டர்ஃபேஸ், ஜஸ்ட் டேக் த இன்டர்ஃபேஸ் ஹியர். இது வந்து என்னென்னா கிளாடிங் ஆஃப் ரிஃப்ராக்டிங் இண்டெக்ஸ் N2, இட்ஸ் அ கோர் ஆஃப் ரிஃப்ராக்டிங் இண்டெக்ஸ் N1, திஸ் இஸ் அ டென்சர் மீடியம், திஸ் இஸ் அ ரேரர் மீடியம். நான் என்ன செய்கிறேன்னா ஒரு நார்மலை ட்ரா பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் யூ வாட் டு ட்ரா த நார்மல் between these two line. நான் என்ன செய்யறேன்னா ஃபர்ஸ்ட் ரேவை அனுப்புகிறேன். ஃபர்ஸ்ட் ரேவை டீட்டா ஐங்கிற ஆங்கிள் அனுப்புகிறேன். அந்த ரிஃப்ராக்ஷன் எப்படின்னா டென்சர்லேருந்து ரேரர் போகிறதால இட் வில் ஜஸ்ட் பெண்ட் அவே ஃப்ரம் த நார்மல். அந்த டீட்டா ஆர் வந்து இட் வில் பி கிரேட்டர் தன் டீட்டா ஐ. இது ஃபர்ஸ்ட் ரே. செகண்ட் ரே என்ன செய்கிறேன்னா அனுப்புகிறேன், பட் அந்த ஆங்கிள் எப்படின்னா டீட்டா ஐ இன்சிடென்ட் ஆங்கிள் இப்போ அதிகமாக்கி அனுப்புகிறேன். இது செகண்ட் ரேன்னு வச்சுங்க. ஜஸ்ட் என்னென்னா கொஞ்சம் அதிகமாக்குறேன் டீட்டா ஐ. இந்த ஆங்கிள் எப்படின்னா ரொம்ப அதிகமாக இருக்குது. முன்னாடி அந்த ரெட் கலர் ரேவோட இந்த டீட்டா ஐ இன்சிடென்ட் ஆங்கிள் அதிகமாகுது. அப்படின்னா இட் வில் பெண்ட் அவே ஃப்ரம் த நார்மல் ஈவன் மோர் தென் த ஃபர்ஸ்ட் ரே. இது ஃபர்ஸ்ட் ரேன்னு வச்சுங்க. இந்த செகண்ட் ரேவே என்னென்னா மோர் தென் ஃபர்ஸ்ட் ரே, இது ரொம்ப பெண்ட் ஆகும். சப்போஸ் இது பெண்ட் ஆகிறது எப்படி இது ஆகுதுன்னா நான் பேரலல் அப்சர்வ் பண்ணுறேன். அப்படின்னா இந்த டீட்டா ஆர் என்ன ஆகுனா இட் வில் பி 90 டிகிரி. சரி, நான் தேர்ட் ரே அனுப்பி பார்க்குறேன். தேர்ட் ரே என்னன்னா இன்னும் டீட்டா ஐ இன்க்ரீஸ் பண்ணுறேன். யூ கேன் சூஸ் டிஃப்ரெண்ட் கலர், மேபி வி கேன் புட் திஸ் கலர். நான் என்ன செய்கிறேன்னா இன்னும் பெண்ட் ஆக்குறேன். திஸ் இஸ் தேர்ட் ரே.
இன்சிடென்ட் ஆங்கிள் பார்த்தீங்கன்னா ஈவன் கிரேட்டர் தென் திஸ் டூ தீட்டா. இந்த தீட்டா வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ என்ன அப்சர்வ் பண்ணுறேன்னா, இது வந்து ரிஃப்ராக்ஷன் ஆகாத the total ray or the total power of the light, it will be get reflected. இதுதான் என்னன்னு சொன்னா the total internal reflection. So in the process தான் we are saying total internal reflection. அப்பனா அந்த ரே வந்து என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இன்சிடென்ட் ஆங்கிளில் அந்த டென்சர் மீடியத்தில் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வரும்போது அந்த ரிஃப்ராக்டட் ஆங்கிள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகிட்டே வருது. ஒரு கட்டத்தில் அந்த ரே என்னன்னா parallel to the surface இன்டர்ஃபேஸ்க்கு நேராக பேரலாக இருக்குது. அப்படின்னா அந்த ஆங்கிள் at which angle the incident ray is get refracted parallel to the interface, that angle is called critical angle. அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்னன்னா இந்த ப்ளூ கலர் தீட்டா இதான் என்ன சொன்னால் the critical angle. Maybe you can choose the same color. The blue color theta I, we are saying that is the critical angle. Critical angle. What is the critical angle? The ray refracted parallel to the surface or parallel to the interface for theta I is equal to theta I, the incident angle for some particular theta I, or you can say for theta I, particular theta I is called the critical angle. இது ஒரு small definition. அப்பனா at critical angle, what is a refracted angle என்னன்னு கேட்டிங்கன்னா it will be 90 degree. அந்த critical angle theta R எவ்வளோனா இங்கே வந்து 90 degree. ஸோ அப்போனா டோட்டல் இன்டர்னல் ரெஃப்ளெக்ஷன் எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா when the inside the denser medium the incident ray எவ்வளோ இருக்குன்னா இந்த கிரிட்டிக்கல் ஆங்கிள் இருந்துச்சுன்னா அது எவ்வளோ தெரியாது, நம்ம கண்டுபிடிக்கலாம். அந்த கிரிட்டிக்கல் ஆங்கிள் இருந்துச்சுன்னா it will be parallel to the interface. அப்போனா there are no more losses, no more reflection. ஸோ அதுதான் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன். அதுக்கப்புறம் கொஞ்சம் டீட்டா ஐ அதிகமானாலும் உங்க என்ன the ray will totally internal reflected inside the optical fiber, inside the core. ஏன்னா நம்ம எடுத்துக்கிட்ட டென்சர் மீடியம் that is called core. இது வந்து கோர்னு சொன்னோம், இந்த ரேர் மீடியம் கிளாடிங். ஸோ இதுதான் ஆப்டிக்கல் ஃபைபரில் நடக்கிற ப்ராசஸ். ஸோ அப்படின்னா we have to give some derivation how we can calculate the critical angle. So for the total internal reflection, one more condition for total internal reflection, என்னுடைய theta I should be greater than the critical angle. இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணும். அந்த கண்டிஷன் இன்சிடென்ட் ஆங்கிள் என்ன கிரிட்டிக்கல் ஆங்கிளை விட அதிகமாக இருந்துச்சுன்னா the light ray it will get totally internal reflected inside the core. அப்படின்னா நமக்கு என்னன்னா எவ்வளோ தொலைவு நீங்கள் லைட் வேணாலும் அனுப்பலாம், ஆனால் you got to maintain the incident angle. அதாவது இன்புட்லேயே நம்ம என்னன்னா இன்சிடென்ட் ஆங்கிள் less than the greater than the critical angle வச்சுருக்கணும். அந்த ஆப்டிக்கல் ஃபைபருக்குள்ளார அனுப்பும்போது அதை வந்து அக்செப்டன் ஆங்கிள்னு ஒரு ஃபார்முலா இருக்குது, அதை நம்ம டெரிவ் பண்ணுவோம். ஸோ இந்த பேசிக் பிரின்சிபல் படி தான் ஆப்டிக்கல் ஃபைபர் வந்து ரொம்ப லாங் கம்யூனிகேஷனுக்கு யூஸ் ஆகுது. நம்ம ஒரு எண்ட் ஆஃப் த ஆப்டிக்கல் ஃபைபரில் என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோமோ அது எந்த ஒரு லாஸ் மேக்ஸிமம் வித்தவுட் மச் ஆஃப் லாஸ், அதாவது மினிமல் லாஸில் அனதர் எண்ட் ஆஃப் த ஆப்டிக்கல் ஃபைபர். சப்போஸ் இந்தியாவிலேருந்து அந்தமான் நிக்கோபார் தீவுக்கு கொண்டு போனாலும் சரி, இல்லை இந்தியாவிலேருந்து நம்ம வளைகுடா கண்ட்ரிஸ் இல்லைன்னா இந்தியாவிலேருந்து வேறு எங்காவது யூரோப்பியன் கண்ட்ரிஸ்க்கு எங்கே கொண்டு போனாலும் சரி, கடலுக்கு அடியில் என்ன இருக்குன்னா ஆப்டிக்கல் ஃபைபர்ஸ். ஈவன் பிரிட்டன் வந்து யூஎஸ், அதுக்குள்ள அட்லாண்டிக் ஓஷனில் ஆப்டிக்கல் ஃபைபர்ஸ் நிறையா இருக்குது. ஃபைன். இப்போ என்னன்னா we have to give some short definition for the derivation for the critical angle. Critical angle derivation. நமக்கு ஆல்ரெடி ஸ்னெல்ஸ் லா என்னன்னு தெரியும். இந்த ஸ்னெல்ஸ் லா என்ன சொல்லணும்னா, ஸோ ஸ்னெல்ஸ் லா says உங்களுக்கு ஒரு இன்டர்ஃபேஸ் இருந்துச்சுன்னா, சப்போஸ் இதனுடைய அதே தான் நான் இங்கே ட்ரா பண்ணுறேன், இது என்னுடைய ரிஃப்ளெக்டன்ஸ் N1,
n2. இது ரேரர், இது டென்ஸ்னு வச்சுங்க. என்னோட ரேட்டு இங்கே இன்சிடென்ட் ஆகுது. ஸோ இங்கே பர்பண்டிகுலர் லைன் இங்கே ட்ரா பண்ணுங்க. திஸ் இஸ் அ டீட்டா சின்னு வச்சுங்க. அட் கிரிட்டிக்கல் ஆங்கிள் டீட்டா சினா உங்களுக்கு டீட்டா ஆர் என்னென்ன வருதுன்னா மேபி யூ கேன் சூஸ் டிஃப்ரெண்ட் கலர். ஸோ டீட்டா ஆர் இது வந்து இன்சிடென்ட் ஆங்கிள் டீட்டா சியில் இன்சிடென்ட் ஆகுதுன்னு வந்து எப்போ டீட்டா சி வரும்னா when the refracted ray is parallel to the interface. இங்கே டீட்டா ஆர் எவ்வளோனா ஜஸ்ட் 90 டிகிரி. என்னோட ஸ்னெல்ஸ்லாம் என்னன்னா ரிஃப்ராக்டிவ் ரேக்கும் இன்சிடென்ட் ரேக்கும் ஒரு ரிலேஷன் சொல்லியிருக்காங்க. அது எப்படி வரும்னா, ஸோ நம்ம சப்போஸ் என்னுடைய இன்சிடென்ட் ரே இங்கேருந்து என்ன ஒரு டயக்ராம் கூட ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே theta c is equal to incident angle, theta r equal to 90 degree for the total internal reflection it will start. So Snell's law படி என்னன்னா the n1 sin of the incident angle, அதாவது இந்த this one the component you got to separate into two components. ஒன்று வந்து cos n1 cos theta, இன்னொன்று n1 sin theta பிரிக்கலாம். இந்த n1 sin theta எங்கே இருக்குன்னா the n1 sin theta is perpendicular component theta I. இது வந்து n2 sin theta r. இது இங்கே வந்து இங்கே இந்த ரேவை வந்து அதாவது ரேரர் மீடியத்தில் போடுற ரெண்டு காம்பனண்ட்டாக பிரிக்கலாம். அந்த சைன் காம்பனண்ட் எங்கே இருக்குன்னா இட்ஸ் அலாங் த சர்ஃபேஸ். அப்போனா அந்த ரெண்டு காம்பனண்ட்டும் ஈக்குவல்னு சொல்ல வராரு சினல்ஸ்லா. அப்புறம் n1 sin theta I is equal to n2 sin theta r. நமக்கு theta I எவ்வளோன்னு தெரியும், தட் இஸ் அ theta c. அப்புறம் n1 total internal reflectionக்கு the theta is equal to theta c. The n2 the theta r equal to 90 degree for the total internal reflection. அப்போ 90 டிகிரி இருக்கும்போது ஸ்டார்ட் ஆகும். ஸோ அப்போனா சைன் தீட்டா சி மட்டும் ஒரு சைடு வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த n1 அந்த பக்கம் போயிடுச்சுன்னா இட் வில் பி n2 by n1 sin 90யோட வேல்யூ 1ன்னு தெரியும், அதனால் அதை விட்டுடலாம். அப்போனா வாட் இஸ் த கிரிட்டிக்கல் ஆங்கிள்னா இட் வில் பி ஈக்குவல் டு sin inverse of n2 by n1. So this is a critical angle deviation from the Snell's law. அப்புறம் எப்போ total internal reflection நடக்குன்னா when the incident ray inside the denser medium, if it is at critical angle, then the total internal reflection it will start. அப்படின்னா there are no more refracted ray அப்படின்னு சொல்ல வரோம். So you get to just define the total internal reflection here. You have to do one more step. Total internal reflection. What is it? What do you mean by the total internal reflection? When the incident ray inside the denser medium at an angle so that the refracted ray parallel to the interface between two media. Yeah, so என்ன சொல்லனா, so so that the angle is called critical angle. Critical angle. So when the ray at critical angle experiences total internal reflection. When the ray is at an critical angle
angle of incidence. You can see when a ray at angle of incidence, it experience total internal reflection. So this process is called total internal reflection. Next classல நம்ம என்ன பார்க்கலாம்னா what is the acceptance angle, ஸோ அதனுடைய derivation பார்க்கலாம். Thank you all.